எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒன்று நிற்குது. இதுக்கிடையில் பாமகவும் தேமுதிகவும் முடிவெடுக்காம நிற்கிறாங்க. பாமக நம்மளை மீறி இங்க போகாது, ரெண்டாவது இடம் நம்மளை மீறி போகாது. நீங்க சொல்லலாம் எப்படி இருந்த ராமதாஸ், வெற்றி கூட்டணி எங்களை மீறி யாரும் ஜெயிக்க முடியாது ராமதாஸ் இப்படி ஆயிட்டாருன்னு நீங்க பேசலாம், உண்மைதான். ஆனா இப்படியான ராமதாஸ் கூட ரெண்டாவது இடம் எங்களை மீறி போகாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. 2001 ஜெயலலிதா மூவ் பண்ணேன். ஜெயலலிதா என்னோட இன்புட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு சுரேஷ் நம்பாத்தின் ஒரு மலையாளி அவங்களுக்கு வேண்டியவர் மூலமா வச்சுக்கிட்டு ராமதாஸ்கிட்டே இது பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு கணக்கு போட்டு ராமதாஸை சேர்த்தா என்ன லாபம் வரும், சேர்க்கலன்னா என்ன நஷ்டம் வரும்னு திருமாவளவன் ஆதரிக்காம தடா பெரியசாமி ஆதரிச்சு அண்ணன் ரஜினி ஆதரிச்ச கேண்டிடேட் டெபாசிட்ல இருந்து 3ஆவது போயிட்டாரு. அது என்ன விமர்சனம் பண்றதாட்டு வன்மத்துல விஜய் தூண்டி விட்டு சிலர் விமர்சனம் பண்றாங்க. விஜய் கீழ்த்தரமான சில செயல்களில் இப்படி ஈடுபட்டு இருக்கிறாரு, அது கீழ்த்தரம். மனிதங்க அடிப்படையில தான் நான் நிற்பேன். அவருக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்தி கலைஞர் அவரை வீழ்த்தி ஒண்ணுமில்லாம பண்ணும்போது அவரை காப்பாத்தினேன். ஆனா அவர் கூட்டணி தலைவருக்காக சீஃப் மினிஸ்டர்ங்கிற கருணாநிதிக்காக என்னை கைவிட்டுட்டாரு. அவர் உங்க ஜாதிக்காரங்களை டீல் பண்ணும்போது இவங்களெல்லாம் லிஃப்ட் பண்ணி விட்டா டீல் பண்ண முடியாது டாக்டர் அப்படின்னு சொன்னதும் அவர் கலைஞர் பண்ண சரிதான். என்னையும் ராமதாஸையும் பிரிக்கலன்னா நான் ராமதாஸை எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போயிருப்பேன். உண்மையானதா, நியாயமானதா, சரியானதான்னு டாக்டர் ஐயாவுக்கு தான் தெரியும். என்ன புரோக்கர்னு விமர்சனம் பண்ணக்கூடிய இடையில வந்து அன்புமணி ராமதாஸ் போன்றவங்களுக்கு எல்லாம் இது தெரியாது. நாம் தமிழர் கட்சி ஒரு வளரும் கட்சிங்கிறத காட்டுது. இந்த சம்பவங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பூஸ்டர் தான் கொடுக்கும். சீமான் அதை எதிர்கொண்ட விடம் எக்ஸ்ட்ராடினரியா எதிர்கொண்டுட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க சீமானுக்கு வீகத்தை எடப்பாடி எடுத்துருவாரு. எப்படிங்க எடப்பாடி சீமானுக்கு வீகத்தை எடுத்துட முடியும்? சீமானுக்கு துணிச்சலங்க, வியாபார அரசியல். எடப்பாடி பழனிசாமி எங்க? வாஜ்பாயை ஏத்துக்கிட்ட தமிழ்நாடு, கன்னியாகுப்த பிராமின் வாஜ்பாயை ஏத்துக்கிட்ட தமிழ்நாடு. 98 எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்க. நான் தூத்துக்குடி கூட்டத்துக்கு முன்னாடி நான் தான் முத அந்த அறிக்கை கலைஞருக்கு எதிராக கொடுத்திருந்தேன், பாமக துணைத் தலைவராட்டு. பார்த்ததும் ஜெயலலிதா அம்மையார் அதை பிடிச்சுக்கிட்டாங்க. தோத்திருந்தாங்க, ஜெயிக்கணும், வாஜ்பாயை முன்னிறுத்தி அந்த களத்தை ஆடினாங்க. வாஜ்பாய் வென்றார். ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு அப்படியே அலையன்ஸை தூக்கிக்கிட்டாரு. அலையன்ஸை தூக்கிக்கிட்டு அவரும் வென்றார். ஆனா மோடி, தந்தை பெரியார் உயிரோடு இருந்தா மோடியின் வெற்றியை பாராட்டி இருப்பாருன்னு இன்னைக்கும் எந்த இடத்திலையும் எப்பவும் ஒரே மாதிரி ஆணித்தரமா பேசக்கூடியவனா. ஆதாரம் கொடுங்க. விஜய் தரப்பு மோசடி பண்றாங்க, அவங்கள்ட்ட கட்டமைப்பெல்லாம் கிடையாது. வட தமிழகத்துல உள்ள குறிப்பா பரையர் சமூக மத்தியில ஒரு ஆதரவு இருக்கு, நான் மறுக்க வரல. உள்ளாட்சி தேர்தல் மையமா வச்சு தன்னை சக்தின்னு விஜய் சொல்றது மோசடி, பிராடுத்தனம். ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னாரு, யார் சொன்னது நியர்பை ட்ரூத் நடக்குதுங்கிறத இந்த குக்கு வியூவர்ஸுக்கு பார்வைக்கே நான் விட்டுறேன், தமிழ் மக்கள் பார்வைக்கே விட்டுறேன். அரசியல் விமர்சகர் ஐயா திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் இதை பற்றி வந்து பரபரப்பாக பேசப்பட்டுன்னு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் எந்த ஒரு அணியோடும் சேரலை. திமுக அணி ரொம்ப வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியாக இருக்குது. 4 முனை போட்டி நிலவுமா 3 முனை போட்டி நிலவுமா சார் தமிழ்நாடுல? பல முனை போட்டி நிலவும் தம்பி. இந்தியா டுடே மணி போன்றவங்கள்லாம் கொஞ்சம் அறிவு நாணயத்தில் சீமான் ஒருத்தர் களத்தில் இருக்கார், நேமான ஆள் அவர் போன்றவங்க கூட அதை சொல்லாமல் இருக்கிறது வந்து தவறு. 4 முனை போட்டி தான் தம்பி. 3 முனை போட்டி நம்ம ஏமாற்றக்கூடாது. திமுக அணி இதாக இருக்குது, அதிமுக அணி 2ஆ உடைஞ்சிருக்குது. தினகரன் உடஞ்ச ஒரு அணி கூட நிற்கிறார், பாஜக கூட அவங்க அப்படி ஓட்டிட்டு நிற்கிறாங்க. கமல்ஹாசன் திமுக அணி கூட போறாரு. 13% எடுத்த 2019 ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டாம்னு சீமான் அவரும் ஒரு அணியா நிற்கிறார். மன்னிக்கவும், ஒரு தனித்து போட்டிட்டு ஒரு அணி இல்லை, ஒரு கட்சி, அதுவே ஒரு காம்படிட்டரா நிற்கிறார், போட்டியாளராக நிற்கிறார். அவர் எப்படி போட்டியாளர் நிற்கிறாருன்னா, ராகுல் வேண்டாம் மோடியும் வேண்டாம், ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு.
தமிழர் உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் பாஜக நிற்கிறாரு ஒண்ணு. அப்ப சீமான் ஒண்ணு, திமுக கூட்டணி மோடி எதிர்ப்புல ஒண்ணு, 2 அதிமுக கூட்டணி 2ஆ பிரிஞ்சு நிற்குது. அதுல சின்ன கவுண்டர் பாஜக மோடி தலைமையில அண்ணாமலை உள்ளது ஒன்றும், பெரிய கவுண்டர் இவரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒண்ணு நிற்குது. இதுக்கிடையில பாமகவும் தேமுதிகவும் முடிவெடுக்காம நிற்கிறாங்க. பாமக நம்மளை மீறி இங்க போகாது, 2வது இடம் நம்மளை மீறி போகாது. நீங்க சொல்லலாம் எப்படி இருந்த ராமதாஸ், வெற்றி கூட்டணி எங்களை மீறி யாரும் ஜெயிக்க முடியாது ராமதாஸ் இப்படி ஆயிட்டாருன்னு நீங்க பேசலாம், உண்மைதான். ஆனா இப்படியான ராமதாஸ் கூட 2வது இடம் எங்களை மீறி போகாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அப்படியே மீறி போனாலும் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு தனிச்சு போனாலும் பரவாயில்லன்னு அன்புமணி ராமதாஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பற்றியும் பேசுறாரு. ஸோ ஸ்ட்ராங்கா 2 அணிகளுக்கும் இடையில, அதாவது 2வது இடம் வந்து தோத்து போன பாஜக தலைமையிலான அணிக்கும் அதிமுக தலைமையிலான அணிக்கும் இடையில அவர் அந்த பேரத்தை தெளிவா பண்றாரு. தேமுதிகவும் அதை பண்றாங்க. நாம் தமிழர் எடப்பாடி மோடியும் வேண்டாம் ராகுலும் வேண்டாம்னு இருக்கிறாப்புல. 4 அணி அனுக்கிறாங்க. ஐயா, 90 காலகட்டங்களில் தமிழ்நாடோட அரசியல் நிலவரத்தையே வந்து குறிக்கக்கூடிய அளவில் வந்து பாமக இருந்துச்சுங்க ஐயா. அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், இப்போ வந்து அன்புமணி அவரோட மகனாக கூட இருக்கட்டும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் யாரோட கூட்டணி போகிறதுன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குதுங்க ஐயா. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நிச்சயமா இதுதான் அரசியலில் என்னோட அறிவு ஆற்றல், இதை வச்சு நான் சாதித்த வரலாறு. நான் டாக்டர் ஐயா கூட அவர் வன்னியர் சங்கம் இருக்க காலத்திலே அவர் கூட நான் இருந்தேன். அவர் கட்சி ஆரம்பிக்கணுன்னோ அதில் பொறுப்புனோ நான் நிற்கல. அவங்களோட போராட்டம், அவங்க வந்து முன்னேறிய வகுப்பாளர் வஞ்சிக்கப்படுறது, அவங்களும் அட்டவணை பிரிவு மக்களும் ஒன்றா சேர்ந்து நிற்கணுங்கிறதெல்லாம் நான் அவர் கூட இருந்தேன். ஒரு அட்டவணை பிரிவு மக்களுக்கும் இன்னொரு சமூக பிரிவு மக்களுக்கும் நடந்தனா நீங்கள் அட்டவணை பிரிவு மக்கள் மத்தியில் போய் நின்னுங்கிறத முத அவருக்கு சொன்னது நான் உண்மை. கூட தலித் ஏழுமலைக்கு இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அமன் கண் விடல்னு அவர் அதை பண்ணாரு. அவரோட ஃபவுண்டர் வைஸ் பிரசிடெண்டாக இருந்தேன், ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தேன். வன்னியர் சங்கமாக இருக்கும்போது வந்து ஒவ்வொரு சமூக தலைவர்களும் அவர் கூட பேசும்போது நாடார் சமூக தலைவர் சார்பாக நானும், முக்குலத்தோர்கள் சார்பாக அண்ணன் நகைமன் போன்றவர்களும் வந்து பீகா கோட்டலில் ஆலோசனை பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து 98ஆம் ஆண்டு கூட்டணியை கலைஞர் வந்து அவருக்கு 2 சீட்டு புதுச்சேரியில் ஒன்று, இங்கே ஒரு ரிசர்வ் தொகுதி கொடுத்து அவரை ஃபினிஷ் பண்ண பார்க்கும்போது அவர் கட்சிக்கு ஒரு என் கட்சியும் தான் அது ஒரு லைஃப் கொடுத்து அந்த கட்சியை காப்பாற்றினது என்னோட அறிவு ஆற்றல், என்னோட வீகம் ஸ்ட்ராட்டஜி. அது எப்படிப்பட்டதுன்னு இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு தமிழகமே அது இன்னைக்கு அது புரியுது. நான் பெருமைக்கு சொல்ல செல்ஃப் ரிலேஷனோட சொல்கிறேன், நியாயமாக கிளைம் பண்ணுறேன். அன்னையிலேருந்து அவருக்கு கூட்டணியில் வெற்றி வாய்ப்பு கிடைச்சிது. 5 சீட்டு ஜெயலலிதா கொடுத்தாங்க, திமுக தோக்கடிச்சிட்டாரு, கலைஞர் மறந்துட்டாரு. 8+1 கலைஞர் உடனே கொடுத்தாரு. 99 வெற்றி, 2001 வெற்றி, 2004 வெற்றி, 2006 வெற்றி. இதுல வெற்றி வரவும் மற்ற ஜாதிகள்லாம் அவரை ஏத்துக்கிட்டதும் நாம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி 4 சீட்டை 5 சீட் ஆக்கணும், அவருக்கு பெரிய வெற்றி கிடைச்சுங்கிற அந்த நன்றி உணர்வு அவர் மறந்துட்டார். கண்டிப்பா அந்த நன்றி உணர்வு மறந்துட்டார். எனக்கு அவர் மேல நன்றி உணர்வு இருக்கு. என்ன தமிழக அளவில் பாப்புலரைஸ் பண்ணது அவரு, நான் என்னோட அறிவு ஆற்றல் வெளிப்படுறதுக்கு காரணமானது அவரு. அந்த அடிப்படையில் ஜெயலலிதா அவர் கொடுமைப்படுத்தும் போது இயற்கை தண்டனை ஜெயலலிதாவுக்கு கொடுத்துன்னு இன்னைக்கு வரை நான் அதை பேசக்கூடிய அளவுக்கு என் நன்றி உணர்வு நான் காட்டக்கூடியவன் தான். அது அவர் பண்ணதுல நானும் வந்து அவருக்கு வந்து கூட்டணியை அவரை வீக்கன் பண்ணணும்னு நானும் முடிவு பண்ணேன். சரி, அப்போ வந்து அவரு 2001 ஜெயலலிதாட்ட மூவ் பண்ணேன். ஜெயலலிதா என்னோட இன்புட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு சுரேஷ் நம்பாத்தினி ஒரு மலையாளி அவங்களுக்கு வேண்டியவர் மூலமா வச்சுக்கிட்டு ராமதாஸ்கிட்டே இது பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு கணக்கு போட்டு ராமதாஸை சேர்த்தா என்ன லாபம் வரும், சேர்க்கலன்னா என்ன நஷ்டம் வரும்னு ரிஸ்க் எடுக்காம சிம்பிளா ராமதாஸை சேர்த்துக்கிட்டு ஜெயலலிதா ஜெயித்துட்டாங்க 2001. அப்போ வெற்றி கூட்டணி மீண்டும் ஆயிட்டு என்னோட முயற்சி அங்கே எடுபடலை. ஜெயலலிதா ஏன் இன்புட்ஸை வாங்கிக்கிட்டு எக்ஸ்ட்ராடினரியா அவங்களுக்கு எது லாபமோ அதை பக்காவா ஜெயித்துட்டு போயிட்டாங்க. 2004 அண்ணா ரஜினிகாந்த் தப்பு பண்ணிட்டாரு. அதை கூட இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் என்னன்னே தெரியாம ஒரு தம்பி பேசினாப்புல. அப்போ நான் அண்ணங்கிட்ட வந்து டிவைட் அண்ட் ரூல் பண்ணுன்னேன், திருமாவளவனை ஆதரிக்கணும்னு சொன்னேன். திருமாவளவனை ஆதரிக்காம தடா பெரியசாமி ஆதரிச்சு அண்ணன் ரஜினி ஆதரிச்ச கேண்டிடேட் டெபாசிட்ல இருந்து 3ஆவது போயிட்டாரு. அது என்ன விமர்சனம் பண்றதாட்டு வன்மத்துல விஜய் தூண்டி விட்டு சிலர் விமர்சனம் பண்றாங்க. விஜய் கீழ்த்தரமான சில செயல்களில் இப்படி ஈடுபட்டு இருக்கிறாரு, அது கீழ்த்தரம். ஓகே, பட் உண்மை நன்மை என்னன்னா நாம வந்து திருமாவளவன் ஆதரிக்க சொன்னோம் அண்ணன் ரஜினிகாந்த். அண்ணன் ரஜினிகாந்த் தடா பெரியசாமி ஆதரிச்சு 3ஆவது போயிட்டு, அப்போ ராமதாஸ் எல்லா
சீட்டும் அப்போ ஜெயித்துட்டு வந்தார். அண்ணன் ரஜினிகாந்த போலியாக பரப்பப்பட்ட பலூன்ல ஊசியை வச்சு குத்தி அதை அந்த பிம்பத்தை உடைச்சிட்டுன்னு ராமதாஸ் பேசினார். அதே ராமதாஸை மனித நீதிக்கு மனித நீதி என்ற அடிப்படையில் நான் கூட்டணி அவருக்கு வாய்ப்பை 98 கொடுத்து 4 சீட்டு 5 சீட்டு ஆக்கி விட்டோங்கிற நியாய உணர்வோட, நியாயம் தர்மம் தாங்க பெருசு, நியாயம் தர்மம் தான் பெருசு. நியாய உணர்வுல அதே அன்டூ பண்ணதுக்கு 98 அவங்களுக்கு கலைஞர்கிட்ட இருந்து காப்பாத்தி அரசியல் லிப்ட் கொடுத்தவன் 2009 அதே கலைஞரை பயன்படுத்தி, கேப்டன் விஜயகாந்தை பயன்படுத்தி தெளிவா திமுக அணில பாமக வரவிடாம பார்த்துக்கிட்டேன். அதற்கு பிறகு தொல் திருமாவளவன் அவங்க பயன்படுத்தி பறையர் சமூக ஓட்டை அப்படியே கன்சால்டேட் பண்ணி வட தமிழகத்தில் வன்னியர் தான் வெற்றி வீரர்கள், பாமக தான் வெற்றி வீரருங்கிற அதை 98 உருவாக்குன நாம 2009 அப்படியே மறிச்சு பறையர் சமூகம் தான் வட தமிழகத்தில் வெற்றி வீரர்கள்ங்கிறத அப்படியே உருவாக்கி காட்டணும். டாக்டர் ராமதாஸ் வந்து வெற்றி வீரர் நம்பர் 1. அவரை தேடி தான் எல்லாரும் வருவாங்க. ஐயா ஐயான்னு கலைஞர் கதறுவாரு, கூட்டணின்னு சொல்லவா கூடாதுன்னு கலைஞர் கதறுவாரு. ஜெயலலிதா தோத்து போய் ஐயா ஐயான்னு சொன்ன நிலைமை மாறி இன்னைக்கு 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துட்டார். அப்போ நம்ம மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் தூக்கி விட்ட நாமளே 2009 அவங்களுக்கு இடம் இதுதான் காட்டிட்டோம். பட் வன்னியர் அவர் உழைப்பால வந்தவங்க, வன்னியருக்கு அவர் உறுதியானவங்க, அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு அந்த வன்னியர் ஆதரவுல அவருக்கு அதே வன்னியர் அறக்கட்டளை கூட அந்த மக்களை சார்ந்து இல்லைங்க ஐயா. இப்போ இருக்கிற நடைமுறையில் அது ஐயா ராமதாஸ் ஐயா கட்டுப்பாட்டில் இருக்குதான்னு சொல்லிட்டு பல பேர் பல வதந்திகளை கிளப்புறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஐயா நினைக்கிறீங்க? நான் அதுக்குள்ளே நான் தலையிடவே மாட்டேன். நான் மனித நீதிக்கு மனித நீதி அடிப்படையில் தான் நான் நிற்பேன். அவருக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்தி கலைஞர் அவரை வீழ்த்தி ஒண்ணுமில்லாம பண்ணும்போது அவரை காப்பாத்தினேன். ஆனா அவர் கூட்டணி தலைவருக்காக சீஃப் மினிஸ்டர்ங்கிற கருணாநிதிக்காக என்னை கைவிட்டுட்டாரு. அவர் உங்க ஜாதிக்காரங்களை டீல் பண்ணும்போது இவங்களெல்லாம் லிஃப்ட் பண்ணி விட்டா டீல் பண்ண முடியாது டாக்டர் அப்படின்னு சொன்னதும் அவர் வந்து அவரு கலைஞர் பண்ண சரிதான். என்னையும் ராமதாஸையும் பிரிக்கலன்னா நான் ராமதாஸை எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போயிருப்பேன். அது அழிஞ்சு வீழ போன ராமதாஸை காப்பாற்றி விட்ட நாம் தொடர்ந்தா மேலும் கொண்டு போயிருப்போம். அப்போ கலைஞர் அந்த பிட்டை கரெக்டா போட்டு அதை பிளே பண்ணிட்டாரு. அவர் என்ன டிச் பண்ணிட்டாரு ராமதாஸ். அப்போ அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு நல்ல கூட்டணி கிடைக்க விடாம பண்ணுவேன். அடுத்தால அவர் ஒரு வெற்றி கூட்டணி வருவாருன்னா அதர் காஸ்ட்டை திரட்டி நான் அவரை தோக்கடிப்பேன். அது 2009 அதர் காஸ்ட்டை திரட்டி நான் தான் தோக்கடிச்சேன்னு இன்னைக்கும் ஜூனியரோட ரெக்கார்டிக்கலா ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் மூலமா இருக்குது. ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நான் தோக்கடிச்சு காட்டினேன். ஸோ அந்த 2 புள்ளிக்குள்ளதான் அவர்கிட்ட நான் நிற்பனே தவிர மற்றபடி அவர் சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டேன். இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஜெயலலிதா பண்ண அநீதி அவர் மேல உள்ள அன்பின் அடிப்படையில் அது பெரிய அநீதி. ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்துங்கிறத மோசமான வார்த்தையை ஒரு முன்னாள் முதல்வர் பேசக்கூடாதுங்க தான் மோசமான வார்த்தையை பேசல. கண்ணியமாட்டு ஏற்க தண்டனை கொடுத்துங்கிறத இன்னைக்கு நான் பேசக்கூடியவன். என்னோட இந்த உணர்வு உண்மையானதா நியாயமானதா சரியானதான்னு டாக்டர் ஐயாவுக்கு தான் தெரியும். என்ன புரோக்கர்னு விமர்சனம் பண்ணக்கூடிய இடையில வந்து அன்புமணி ராமதாஸ் போன்றவங்களுக்குலாம் இது தெரியாது. ஐயா இப்ப 2 நாட்களாக என்ஐஏ சோதனை நடைபெற்று இருக்குதுங்க ஐயா தமிழ்நாட்டில். இது வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது நடத்தப்படுது. இது வந்து மத்திய அரசு வந்து ஏவுதல் மூலயமா நடக்குதான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமும் இருக்கு. 2வது வந்து நாம் தமிழர் கட்சியை பிஜேபி வந்து முடக்க பார்க்குதான்ற ஒரு கேள்வியும் வந்து சந்தேகங்களும் எழுந்திருக்குங்க ஐயா. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? முடக்க பார்க்கணும்னு பலரும் விரும்பலாம். முடக்க பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க செயல்பட மாட்டாங்க. இது நாம் தமிழர் கட்சி ஒரு வளரும் கட்சிங்கிறத காட்டுது. இந்த சம்பவங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பூஸ்டை தான் கொடுக்கும். சீமான் அதை எதிர்கொண்ட விடம் எக்ஸ்ட்ராடினரியாக எதிர்கொண்டுட்டாரு. ஸோ அவங்க நடவடிக்கைகளை பண்ணுறது சட்டப்பூர்வமானது. இவங்களும் சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொண்டு இவங்க அட்வொகேட்ஸ் சேவியர் ஃபெலிக்ஸ் சங்கரா 2 பேர் ரொம்ப எஃபெக்டிவாக இந்த சம்மன்ஸ் மேட்டரில் உடனே மூவ் பண்ணி சம்மன்ஸ் அனுப்பின விதம் தொடர்பாக கோர்ட்டு தன்னோட பார்வையை வந்து ஏஜென்சி தப்பு பண்ணியிருக்காங்க, முறைப்படி பண்ணலைங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு நீதிமன்றம் சொல்லுதுன்னா அவங்களோட லீகல் விங்கும் அட்வொகேட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. இது அதில் கலந்து அந்த விசாரணைக்கு ஆளான எல்லாத்தையுமே ஹீரோவாக்கி விட்டுருக்கு. இசை மதிவானன்ல இருந்து எல்லாருமே வந்து அவங்க வீடு இப்படி இருக்கு அந்த அளவுக்கு அது மக்கள் மத்தியில் அது கொண்டு போய் சேர்த்துருக்குது. குறிப்பா சீமானுக்கு நிலைப்பாடு பாஜக காங்கிரஸ் 2ஐயும் கடுமையாக எதிர்க்கிறார்.
பாஜக காங்கிரஸ் கூட கூட்டணி போன மக்கள் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் எல்லாத்தையுமே அவர் பயங்கரமா அவர் எதிர்த்து அந்த வியூகத்தை பண்றாரு. எல்லாரும் சொன்னாங்க சீமானுக்கு வியூகத்தை எடப்பாடி எடுத்துருவார். எப்படிங்க எடப்பாடி சீமானுக்கு வியூகத்தை எடுத்துட முடியும்? சீமானுக்கு துணிச்சல் அங்க, வியாபார அரசியல் எடப்பாடி பழனிசாமி எங்க? என்னங்க அது? ஐயோ, அது பெரிய வேடிக்கையான விஷயம். பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைங்கிறத சீமானால கேட்க முடியும். இனி எத்தனை ஜென்மம் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியால கேட்க முடியுமா? நான் ஜென்மம் ஏன் கேட்கறோம்னா, இன்னும் ஒரு 2 நாள்ல கேட்டுட்டா கூட எடப்பாடி கேட்டுட்டாரு பாராட்டிட்டு போறேன். அதாவது சீமான் எல்லா விஷயத்திலையும் போல்டா இருக்கிறாரு. அது மக்கள் மத்தியிலும் தெரியுது. இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல தேசிய கட்சிகளுக்கு எதிரான சீமானுக்கு நிலைப்பாட்டுக்கு ஒரு அபரீத ஆதரவு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் இந்திரா காந்தியுடன் நின்னாருன்னா கலைஞர் ஜனதாவுடன் நிற்பாரு, எம்ஜிஆர் ஜனதாவுடன் நின்னாருன்னா கலைஞர் இந்திரா காந்தியுடன் நிற்பாப்புல. ஆனா இன்னைக்கு சீமான் 2 தேசிய கட்சியுமே தமிழர் நலனை காப்பாத்தலன்னு புது ட்ரெண்ட் எடுத்திருக்கிறாரு. இதை மூப்பனார் எடுக்கல, விஜயகாந்த் எடுக்கல, வைகோ எடுக்கல, யாருமே எடுக்கல. இதனால சீமான் ஐயாவுக்கு என்ன பலன் தரும் நீங்க எதிர்பார்க்க? 2022 தேசிய கட்சியை எதிர்த்து அவர் நின்று இதுல என்ன பலன் அவருக்கு கிடைக்க? 2024 இதுலதான் மக்கள் இதை எப்படி வியூ பண்றாங்கிறத பார்த்துதான் சொல்ல முடியும். பொதுவா 2019ஆம் ஆண்டு 13% வாக்குகள் சீமான், தினகரன், இவர் கமலஹாசன் இவங்க எடுத்தாங்க. அது ராகுலையும் சாராம மோடியும் சாராம வந்த வாக்குகள் 13% வாக்குகள். இந்த சூழ்நிலையில சீமான் அதற்கு ஒரு உருவம் கொடுத்து 24ல தேசிய கட்சிகள் தமிழர் நலனை காப்பாத்தலன்னு எம்ஜிஆரையும் அடிக்கிறாரு, கலைஞரையும் அடிக்கிறாரு, ஜெயலலிதா அம்மையாரையும் அடிக்கிறாரு. இதுதான் சீமானுக்கு போல்ட்னஸ். எல்லாரும் என்ன நினைச்சாங்க, சீமானுக்கு வியூவை எடப்பாடி எடுத்துடலாம், அதுக்கு பிறகு அந்த வியூவை பேசுவாங்களாம். intellectually dishonest journalist, intellectually dishonest journalist. இந்தியா டுடே மணியை கூட நான் சொல்லல, அவர் மனச்சாட்சிக்கு அதை விட்டுறேன். சீமான் தானே அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு, அதைத்தானே பேசணும், நான் அதைத்தானே பேசுறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டு அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் 2 பேருமே கடந்த 40 வருடங்களாக தமிழ்நாடுல பாராளுமன்ற எம்பிக்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சுன்னு இருக்காங்க. அவங்களோட வியூகங்களும் அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களால பெரும் அளவுல வெற்றி அடைய முடியலன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது நீங்க எப்படிங்க ஐயா பாக்குறீங்க? பெரும் இல்ல, வெற்றி அடைய முடியல. வாஜ்பாயை ஏத்துக்கிட்ட தமிழ்நாடு, கன்னியாகுப்த பிராமின் வாஜ்பாய் ஏத்துக்கிட்ட தமிழ்நாடு. 98ல எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்க. நான் தூத்துக்குடி கூட்டத்துக்கு முன்னாடி நான் தான் முத அந்த அறிக்கை கலைஞருக்கு எதிராக கொடுத்திருந்தேன், பாமக துணைத் தலைவராட்டு. பார்த்ததும் ஜெயலலிதா அம்மையார் அதை பிடிச்சுக்கிட்டாங்க. தோத்திருந்தாங்க, ஜெயிக்கணும், வாஜ்பாயை முன்னிறுத்தி அந்த களத்தை ஆடினாங்க. வாஜ்பாய் வென்றார். வாஜ்பாய் வென்றதும் கலைஞர் அதுவரை பண்டாரம் பரதேசின்னு சொன்னவர் ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு அப்படியே அலையன்ஸை தூக்கிக்கிட்டாரு. அலையன்ஸை தூக்கிக்கிட்டு அவரும் வென்றார். ஆனா மோடி, தந்தை பெரியார் உயிரோடு இருந்தா மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பாருன்னு இன்னைக்கும் எந்த இடத்துலையும் எப்பவும் ஒரே மாதிரி ஆணித்தரமா பேசக்கூடியவனா. அந்த மோடி இங்க தமிழ் மண்ணில் இதுவரை ஜெயிக்க முடியல. எப்படியும் மோடி ஜெயிப்பார். மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட். 2024ல எடப்பாடி மோடியை விட்டு விலகி போனா லாபம் நினைச்சு, மோடி கூட இருந்தா கிறிஸ்டின் முஸ்லீம் நஷ்டம் நினைச்சு அவர் விலகி போனார். அது மட்டும் இல்ல, அண்ணாமலை லீடர் ஆயிடக்கூடாது, இன்னும் 10 சீட்டுக்கு மேல பாஜக கொடுத்தா அண்ணாமலை லீடர் ஆயிடுவார்னு அவர் போயிட்டாரு. நான் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு எதிர்ப்பும் சேர்ந்தா 1 சீட்டும் வராதுங்கிறது தான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சொல்லி இருக்கிறேன். அவங்களும் அதை ஒத்துக்காங்க. சீட் கன்வெர்ட் பண்ண முடியாத எடப்பாடி தூக்கி சுமந்து பாஜகவுக்கு என்ன லாபம்? சீட் கன்வெர்ட் பண்ண முடியாத எடப்பாடியை தூக்கி சுமந்து பாஜகவுக்கு என்ன லாபம்? எடப்பாடி 2ஆம் இடம் வந்துட்டு போயிடுவாரு. இப்போ எதிர்ப்போட்டு சதுறதுனால பாஜக கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளில் வெற்றி பெற முடியுமான்னு பார்க்குறாங்க. அதுல எதிர்ப்பு ஓட்ட திமுக பிரிப்பாங்க பெரிய அளவில். அதிமுக பிரிக்கும், நாம் தமிழர் சீமான் பிரிப்பாரு. 3 விதமா எதிர்ப்போட்டு பிரியும். அதுல சில சீட்டுகள் வராதாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட். 2024க்கு பிறகு அவர்
6 வியூகம் வந்து 29லயாவது கண்டிப்பா வெற்றி பெற்று ஸ்வீப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அணியை உருவாக்குறதுக்கு, ஒரு வாக்கு வங்கியை கலெக்டிவா கொண்டு வரதுக்கு செய்வாரு. 24க்கு மேலதான் நம்ம அதை வெளிப்படுத்த முடியும். இப்பவே நான் அதை வெளிப்படுத்த விரும்பல. எனக்கு அதுல பல பெரிய பிளான்ஸ் இருக்குது. அதுல எனக்கு அன்புமணியும் நான் விரோதியா நினைக்கல. ஐயா பன்னீர்செல்வத்துக்கு ஸ்டேச்சரையும் நான் மதிக்கிறேன். அண்ணாமலையும் அதை பெரிய அளவில் உருவாக்கக்கூடிய அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிறாரு. யாருக்கு அந்த வாய்ப்புங்கிறது 24 ரிசல்ட்டுக்கு பிறகுதான் அது சொல்ல முடியும். என்றாலும் மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட். தமிழ்நாட்டிலையும் 24 இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜும், 24 ஜெயிக்கக்கூடிய ஒரு சில சீட்டும், 26 எடுக்கக்கூடிய வீகமும், 29லயாவது ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் பெரிய அளவு கொடுக்கும்னு நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக கூட்டணி தேர்தலை வந்து எதிர்கொண்டு நகர்ந்துன்னு இருக்காங்க ஐயா. இந்த இடத்துல திமுக கூட்டணி சிதறுமா சிதறாதா ஐயா? இது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைய வரைக்கும் வந்து அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் சொல்லின்னு இருக்காரு, இந்த கூட்டணி எப்போ வேணாலும் சிதறலான்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் ஆசைப்படுறாரு. அவரால் அந்த லாபத்தை கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பறக்கிறதுக்கு ரெக்கைகளோ நடப்பதற்கு கால்களோ இல்லாதவையே. கன்னியாகுமரி தவிர எங்கேயும் டெபாசிட் கிடையாது காங்கிரஸுக்கு. அங்கே காங்கிரஸால் மட்டும் திமுக இல்லை. அங்கே வந்து வட தமிழகத்தில் தொல் திருமாவளவன் அவர் தான் டிசைடிங் ஃபேக்டர். பழைய சமூகம் தான் டிசைடிங் ஃபேக்டர். சவுத்தில், மிடில் சவுத்தில் அண்ணன் வைகோ, துறை வைகோலாம் அது இப்போ நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா வைப்ரண்டாக வச்சுருக்காங்க. அவங்க தான் இவங்களுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்படி கம்யூனிஸ்டுகள் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்படி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கட்சிகள் எல்லாம் தனித்து சொன்னா அவங்க வந்து பாமக பாஜகவுக்குள்ள ஸ்ட்ரென்த்ல அவங்க இல்லை. அப்போ காங்கிரஸே கேட்லிஸ் போல்ஸா தான் நிற்க முடியும். கேட்லிஸ் போல்ஸாட்டு காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் கம்யூனிஸ்டுகள்லாம் நிற்கும் போது திமுகவும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்க. வெற்றின்னு எல்லாருக்கும் இருக்குது. அந்த வெற்றி தொடரும் வர அவங்க ஒன்னாதான் போவாங்க. காரணம் அர்க்கே நேரில் தோல்வியை கண்டு ஒன்றிணைந்தவர்கள். அதனால யாருக்கும் தனியா போய் ஒரு ஹீரோயிசம் காட்டி இந்துக்களை வச்சு அண்ணாமலை ஏறிடுவாரு, வன்னியர்ல வச்சு பாமக ஏறின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் அங்க வந்து ஒரு பிரைமரி போல்ஸ் ஆட்டு, பிரின்சிபல் போல்ஸ் ஆட்டு போவோன்னு அரசியல் களத்துல மிரட்டதுக்கூடிய சக்தி இல்லை. ஆனா கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு எல்லாமே வெற்றி வீரர்களா இருக்கிறாங்க. அண்ணன் வைகோனாலும் சரி, திருமானாலும் சரி, காங்கிரஸ்னாலும் சரி, இதுதான் நிலைமை. இந்த அரசியல் சூட்சுமத்தை, நுணுக்கமான இந்த விஷயத்தை தெரிஞ்சு எது நடக்கும் நடக்காதுங்கிறதுல நான் கரெக்டா அசஸ் பண்ணி சொல்றேன். மற்றவங்க ஜெயக்குமார் ஆசையை சொல்றாரு, நான் கணிப்ப சொல்றேன். அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்னு ஆகி போச்சு. அப்போ வெற்றி கிடைச்ச இடத்த விட்டு யார் விட்டுட்டு போவா? ஜெயக்குமார் சும்மா சொல்றாரு, பொய்யா சொல்றாரு, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு வேளையில அதிமுக 15% வாக்கு தான் வரும் நான் சொல்றேன். அதை தாண்டி ஒரு 30% வாக்குகளுக்கு மேல அதிமுக வரும்னு சொன்னாதான் ஆப்ஷன் இருக்குன்னு மற்றவங்க நினைப்பாங்க. மற்றபடி ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கும், எந்த கட்சிக்கும். அதிமுக பலமும் 15% தான் நிற்கும் நான் நினைக்கிறேன். இப்போ கூட கருத்து கணிப்பெல்லாம் 20, 21 பலரும் பேசும்போது, தம்பி ஜெயந்தன் போன்றவங்க எல்லாம் 20 வந்துரு மாதிரி தெரியுது என்னன்னு எல்லாம் பேசும்போது, ரிஷி போன்றவங்க எல்லாம் 20 வந்துரு மாதிரி தெரியும்னு சொல்லும்போது, நான் 15 ஏன் சொல்றோம்னா, களத்துக்குள்ள ஜெயிக்காதுன்னு சொல்லும் போது அதிமுக காரங்க மன வலிமை இழந்துருவாங்க. அந்த 5% மன வலிமை இழந்துருவாங்க. ஜெயிக்காதுன்னா அதிமுக படுத்துருவான். அது மொடக்குறிச்சியில படுத்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் வீட்டில் படுக்கும்போது அதிமுக படுத்துட்டு வைகோனை இணையா வந்துட்டாரு. மதுரை மேற்குல வைகோனை முட்டு கொடுத்ததுனாலதான் விஜயகாந்தி கீழே போகல. பட் அதிமுக படுத்துட்டு பெண்ணகரத்துல 3வது அனுப்பிட்டாரு டாக்டர் ஐயா. அது வன்னியர் சம்பந்தப்பட்ட, ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு 20 தொகுதி, 10, 15 தொகுதி தான் அப்படி இருக்குங்கிறனால ஜெயலலிதா பழச்சுக்கிட்டாங்க. அது இது விஜயகாந்த் கிட்ட 3வது போயிருப்பாங்கன்னா நிலைமையே மாறி போயிருக்கும். ஆனா இன்னைக்கு சீமான் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறார். இதுதான் நான் வந்து ரிஷி 20 வரும்னு சொல்லும் போது, ஜெயந்தன் 20, 21 வந்துரும்னு சொல்லும் போது, நாம் 15 தான் நிற்கும்னு நம்ம தம்பிகள் தான் அவங்க நிற்கும்னு ஏன் சொல்றோம்னா, கடைசி நேரத்துல களத்துல ஜெயிக்க முடியாதுன்னா அதிமுக படுத்துருவான். அது மட்டும் இல்ல, ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது அழகிரியெல்லாம் ஏத்து யார் ஒர்க் பண்ணா?
அதுக்காக நான் திமுக விரோதி வருவேன்னு சொல்லல. ஜெயலலிதா 144 போட்டு 200 ரூபா கொடுக்கும்போது போலீஸை வச்சு எல்லா திமுகங்களும் படுத்துட்டாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு வந்து ஜெயலலிதா செய்த 144 போட்டு அன்னைக்கு 200க்கு இன்னைக்கு 500 கொடுக்க தெரியாதா? அப்போ ஜெயலலிதாவுக்கு அரசியல் ஸ்டாலினுக்கு தெரியாதா? உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருல்ல, பழைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றாருல்ல. காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க ஐயா திமுக. வெல்லும் ஜனநாயக மாநாடு பெரும் அளவில் வந்து இந்த மாநாடு வந்து பேசப்பட்டது. விசிகாவுக்கு இன்னும் இந்த 2 சீட்டு 3 சீட்டு தான் வந்து 2 சீட்டு தான் தருவேன்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்காங்களா, இல்லை வந்து விசிகாவுக்கு கொடுத்தா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்து விசிகா வலிமையோடு இருக்குதா? அதாவது இந்த அணியில எங்க பலம் இவ்வளவுதான்னு எல்லாரும் ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கூட கோரிக்கையை கேள்வியை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் தான் விடுதலை சிறுத்தைகளோட அந்த பலத்தை பெரிய அளவில் காட்டி ஸ்டாலின் மனசுல பாமக நஷ்டம் மைனஸ் சொந்த இதையும் கொடுத்து தோல்வியும் அடைஞ்சு அவங்க நாளைக்கு ஜெயித்தா பாஜக கிட்டையும் போவாங்க, அன்புமணியும் சிஎம்மா சொல்லுவாங்க, எந்த வகையிலும் உங்களுக்கு லாபம் இல்லைன்னு துரைமுருகனுக்கு அதை வந்து வெளிப்படையா பேசி துரைமுருகன் ஜெயிக்க முடியாது. பொதுச் செயலாளருங்க திமுகவில் எல்லா பத்திரிகைகளும் என்ன எழுதுங்க, ஜெயிக்க முடியாது திருமாவளவன் தான் நான் சொல்லி அடிச்சு அந்த இடத்துல திருமாவளவன் ஜெயித்திருக்கிறார். ஆனால் ஸ்டாலின் எல்லாம் ப்ரூடண்டா விஷயங்கள் தெரிஞ்ச தலைவர். இப்போ திருமாவளவன் உள்ள வரும்போது ஆர்கே நகரை சந்திச்சு எல்லாரும் வராங்க. அப்போ ஆர்கே நகரை சந்திச்சு வரும்போது முந்தைய மோசமான பொசிஷன்ல இருந்து ஒரு நம்பருக்கு எல்லாரும் வராங்க. அதுல இருந்து ஒருத்தருக்கு நம்பரை கூட்டி ஒருத்தர் நம்பரை குறைச்சா மற்றவங்களுக்கு மனஸ்தாபங்கள் வரும். அதனால அவங்க என் பார்வையில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்படியே போயிடுவோம், ஸ்டேட்டஸ்கோ போயிடுவோம்னு போறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. திருமாவளவனுக்கு கிளைம் நியாயமான கிளைம். இந்த கிளைமை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ராஜ்யசபாவோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து கூட திமுக அந்த நியாயத்தை சரி கட்டலாம் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு ராஜ்யசபா சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கலாம். அது கொஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. பாமகவுக்கு 7+1ங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ லோக்சபா இதுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ்கோ ஒரு இது வந்த பிறகு இதுல இருந்து மாத்தினா மதிமுகவும் கேட்பாங்க, சிபிஎம்மும் கேட்பாங்க, சிபிஐயும் கேட்பாங்க, காங்கிரஸும் கேட்பாங்க. ஆனா காங்கிரஸ் ஒரு சீட்டு தோத்ததுனாலையும் சோனியா காந்தி அம்மையார் வந்து ஸ்டாலினே சீட்டை முடிவு பண்ணிடுங்க, எனக்கு ராகுல் காந்தியை பிரதமரா சொன்னா போதும்னு ஒரு கோரிக்கை வைத்ததாட்டம் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா அதுக்காக தான் அவங்க கனிமொழி நடத்துகிற அந்த மாநாட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் எல்லா கூட்டணி கட்சிகளோட எதிர்பார்ப்புகளையும் கவனத்தில் கொண்டு தான் முடிவெடுப்பாரு. தகுதி இருக்கு விடுதலை சிறுத்தைங்கிறது என் கணிப்பு. இதெல்லாம் நான் ஏன் விளக்க சொல்றேன்னா, இந்த விஷயத்துல மற்றவங்க என்ன சொன்னாங்க, ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னாரு, யார் சொன்னது நியர்பை ட்ரூத் நடக்குதுங்கிறத இந்த குக்கு வியூவர்ஸுக்கு பார்வைக்கே நான் விட்டுறேன், தமிழ் மக்கள் பார்வைக்கே விட்டுறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோட ஓட்டு வங்கி வந்து குறைஞ்சிருக்கா இல்லை கூடி இருக்காங்க ஐயா தமிழ்நாட்டை பொறுத்தவரை? அது நம்ம கூடுதல் குறைவு பார்க்க முடியாது. அவங்க ஒன்னா நிற்பாங்க. ஒரு காம்பினேஷன் ஓட்டு, கெமிஸ்ட்ரி ஓட்டு 4% தனிச்சு எடுத்த காங்கிரஸ் தான் கூட்டணியில் 12% எடுத்துட்டாங்க. 12 எடுத்திருப்பாங்க. அந்த டேட்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி 0.7% தனிச்சு எடுத்த விடுதலை சிறுத்தைகள் தான் பல மடங்கு ஓட்டுகளை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தது. ஸோ நம்ம 2014 அவங்க பார்த்துட்டாங்க, 19 பார்த்துட்டாங்க. அவங்களோட தனிப்பட்ட செல்வாக்கு வளையங்கிறது 33% தான் தேரும். திமுக ஒரு 25, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து 33% ஓட்டு தான் தேரும். ஆனால் 53% ஓட்டு மக்களவையில் எடுக்கிறாங்கன்னா அது கெமிஸ்ட்ரி காம்பினேஷன் ஓட்டு, கெமிஸ்ட்ரி ஓட்டு. அதனால தான் இந்த கெமிஸ்ட்ரியை ஸ்டாலின் உடைக்க மாட்டாரு, இது பண்றாரு நம்ம சொன்னோம். தினமலர் பத்திரிகையில் எவ்வளவு பொய் செய்திகளை மதுரை மகாத்மாக்களும் பலரும் வந்து கொடுத்து அவ்வளவும் பொய்யாச்சு. நான் சொன்னேன், சுனில் கனகூர் சோனியா காந்தி கிட்ட எடப்பாடி நம்பி போனா டெபாசிட் கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாரு, இவர்கிட்ட வந்து ஜெயிக்குங்கிற மாதிரி சொல்லி ஒரு இன்டென்ட்டை போட்டுட்டு போயிருக்கலாம். அது அவங்களுக்குள்ள அந்த தொழில் இது. ஆனா அங்க வந்து காங்கிரஸை விட்டு தன்னை வெளியேற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார். இந்த எந்த அளவுக்கு அந்த செய்திகள் உண்மை பொய்ன்னு தெரியல. கேசியமாக வரக்கூடிய செய்திகள் தான். பொதுவான கேசியத்தை பற்றி நான் மையமாக வச்சு பேசுறது கிடையாது. என்றாலும் இதுல ஏன் பேசுறோம்னா, சுனில் முடிச்சிட்டாரு, சுனில் 25 சொல்லிட்டாரு, அண்ணா சுனில் பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு கதைகளை விட்டாங்கன்னு சொல்லும் போது அது இப்படியும் நடந்திருக்கலாம்னு நானும் வந்து முடிஞ்சு போன ஒரு கதையில என்னோட கருத்தை சொல்றேன். ஆனா காங்கிரஸும்
திமுகவும் ஒருத்தர் பிரிய முடியாத அளவுக்கு ஒன்றா இருக்காங்கங்கிறதா 100% ஒரு உண்மை. அது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிங்கிற லெவலில் தான் அவங்க போவாங்க. அதில் பெரிய சேஞ்சஸ் இருக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. பாரத ரத்னா விருதுங்க ஐயா, இப்போ வந்து பிஜேபி தலைவர், முன்னாள் தலைவர் திரு அத்வானிக்கு வந்து அத்வானி ஐயாவை கொடுக்கறதா இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்னங்க ஐயா? அவருக்கு ஏன் இந்த பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க? சரத்பவார் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க? சரத்பவார் எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரு, நேர்மையானவர், ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், அதை வரவேற்கிறேன்னு சரியானதுன்னு சொல்லிட்டாரு. நிதிஷ்குமாரா, அடுத்த நிதிஷ்குமாரா, சரத்பவார், இதைத்தான் நம்ம வீவர்ஸுக்கு நான் வந்து ஒரு ஸ்கூப் நியூஸாக சொல்கிறேன். பார்ப்போம் பொறுத்திருந்து. அரசியலுக்கு இப்போ வந்துட்டாரு, கட்சியும் வந்து பதிவு பண்ணிட்டாரு. வர பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கும் நான் வந்து ஆதரவு தெரிவிக்கலைன்னு சொல்லிட்டாரு. வர 2026 சட்டமன்ற தேர்தல் அவர் யாரோட கூட்டணி வைப்பாரா இல்லை வைக்க மாட்டாரா, தனித்தே வந்து செயல்படுவாரான்றது எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க நீங்கள்? அவர் 2026 வர்றதுனால 24க்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் இப்போ நான் வந்து 24 விஜய் ஒத்த ஓட்டு, 24 சசிகலா ஒத்த ஓட்டு, 24 தீபா ஜெயக்குமார் ஒத்த ஓட்டு, 24 அஜித் ஒத்த ஓட்டு, விஷால் ஒத்த ஓட்டு, அதான் களத்துக்குள்ள வராதவங்கலாம் ஒத்த ஓட்டுன்னு தான் சொல்ல முடியும். அவங்க மட்டும் ஓட்டு போட்டுட்டு போவாங்க. இதுல 26 களத்துக்குள்ள வரலாம். விஜய் வாரன்னு சொல்லிட்டாரு, ஏன் விஷால் வரக்கூடாதுன்னு இருக்கா? அஜித் வரலாம், விஷால் வரலாம். ஆனா அஜித் வந்துருவாருங்கிற மாதிரி அவரு நாளை கூட வரலன்னு கூட சொல்லலாம். கடைசியா ஒரு 8 மாசம் வரவும் செய்யலாம். கமல்ஹாசன் மாதிரியும் வரலாம், இல்ல அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா வரலாம், விஷால் வந்துடலாம், யார் வேணாலும் அரசியல் களத்துக்குள்ள வரலாம். ஆனா விஜய் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை விஜய் ஈடுபடுறாரு. இந்த கீழ்த்தரமான செயலை விஜய் நிறுத்திக்கணும். அஜித் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பார்னு சொன்னா அது அவர் மீது வன்மத்தில் செயல்படுறதுன்னு பேசுங்க அப்படின்னு அவர் ஆட்களை தூண்டி விட்டு தவறான ஒரு ஆட்களை வச்சு இந்த பிரச்சாரத்தை பண்றாரு. அது தப்பு. விஜய் போன்றவங்க இதுல திருந்திக்கணும். ஒரு அரசியலுக்கு வர அல்லது தவறான மோசமான உருப்படாத ஆலோசகர்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுதான் என்னோட பார்வை. விஜயோட இது 2024 ஒரு ஃபேக்டரோ மேட்டரோ இல்லை. எந்த கட்சிக்கும் வந்து பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றீங்களா? அவரே களத்துல இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, அஜித்துக்கு ஒரு ஓட்டு, விஜய்க்கு ஒரு ஓட்டு, தீபா ஜெயக்குமாருக்கு ஓட்டு, சசிகலா அம்மையாருக்கு ஒரு ஓட்டு. சசிகலா அம்மையாரை பற்றி எல்லாரும் சொல்லும் போது நான் தீபா ஜெயக்குமார் பற்றியும் பேசுவேன், லாஜிக்கோட தான் பேசுவேன். எல்லாரும் விஜய் சொல்லும் போது நான் அஜித்தை பற்றியும் தான் சொல்லுவேன், லாஜிக்கோட தான் பேசுவேன், சூர்யாவை பற்றியும் பேசுவேன். நாளைக்கு 26ஆம் ஆண்டு தேர்தல் களத்துல விஜய் நிற்கிறாரு, அஜித்தோ சூர்யாவோ நிக்கலன்னு வைங்க, விஷாலோ நிக்கலன்னு வைங்க, விஜய் மட்டும்தான் நிற்காரு நான் சொல்லிட்டு போறேன். எங்க லாஜிக் வேணுமில்லாங்க. அவரோட கட்டமைப்பு வந்து வலுப்படுத்துறதுக்காக தான் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட கட்சி கட்டமைப்பெல்லாம் அவருக்கு இல்லைங்க. அவரோட செய்தி தொடர்பாளர்கள் கட்டமைப்பு இருக்கதாட்டு போய் சொல்றாங்க. அரசியல் கட்சிகள் அவரோட தாக்குதலை வந்து அவர் சமாளிக்க முடியுமா ஐயா? உங்களோட அது சமாளிச்சு தான் வரணும், சமாளிச்சு தான் வரணும். குதிச்சா சமாளிக்கக்கூடிய திறன் இருக்குங்களா ஐயா? அது போக போக நம்ம பார்ப்போம். ஆனா கட்டமைப்புன்னு அவங்க சொல்றதும் பொய். அவங்க 12,000 உள்ளாட்சி வார்டுகள்ல, சிம்பல் இல்லாத வார்டுகள்ல ஒரு 200 வார்டுகள்ல போட்டுக்கிட்டு அதுல ஒரு 120 வார்டுகள்ல ஜெயித்துக்கிட்டு ஒன்றிய குழு உறுப்பினர்ல போடல, அதுல சிம்பல் உண்டு. அரசியல் கட்சி டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல போடல, சிம்பல் உண்டு. அப்ப அந்த 2 இதையும் விலக்கிக்கிட்டு 12,000 வார்டுல ஒரு 200 வார்டுல கேண்டிடேட் போட்டுட்டு 3வது இடம்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் உள்ள சில நிருபர்களை வச்சு நியூஸ் ஃபீட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தினத்தந்திலையும் அப்படி ஒரு செய்தி போட்டுட்டாங்க. சவுக்கு சங்கர் அதை பெருசா பேசிட்டாரு, கஸ்தூரி சங்கர் அம்மையார் அதையும் பெருசா பேசிட்டாங்க. அந்த அம்மையாரை மதிக்கிறேன், அது வேற விஷயம். சவுக்கு சங்கர் என் தம்பி, போராளி மாதிரி எதிர்கட்சி அரசியல் பண்றான், அதை நான் மதிக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல அவங்க தரவுகள் இல்லாம பொய்ய பேசிட்டாங்க, யாரோ சொன்னதை நம்பி பேசிட்டாங்க. ஆதன் மாதேஷ் அவரும் இதை வந்து 3வது இடம் டாப்ல. எங்க டேட்டா அனலிஸ்ட் ரிஷி வந்து எல்லா டீட்டெயிலும் எடுத்து கொடுத்துட்டாப்ல. உடனே நான் 3 டைமே கேட்டேன், ஆதாரம் கொடுங்க, விஜய் தரப்பு மோசடி பண்றாங்கங்க, அவங்கள்ட்ட கட்டமைப்பெல்லாம் கிடையாது. வட தமிழகத்தில் உள்ள குறிப்பா பரையர் சமூக மத்தியில ஒரு ஆதரவு இருக்கு, நான் மறுக்க வரல.
பரையர் சமூக இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கு. அந்த ஆதரவை வச்சு சில வார்டுகளை ஜெயித்துக்கிட்டு அவங்க வந்து மூணாவது சக்தின்னு சொல்றாங்க. இது தவறு, இது மோசடியானது. சவுக்கு சங்கர் ஆதாரம் தர முடியுமா? கஸ்தூரி சங்கர் ஆதாரம் தர முடியுமா? ஆதன் மாதேஷ் ஆதாரம் தர முடியுமான்னு கேட்டேன். ஒருத்தராலையும் ஆதாரம் தர முடியல. அப்ப நாம விழிச்சிருந்து இவர்களுடைய மோசடி பிரச்சாரத்தை அடிச்சு தகர்க்கலன்னா மூணாவது பெரிய சக்தியா உள்ளாட்சியிலே நிரூபிச்சேன்னு இன்னைக்கு பொய்ய விட்டுட்டு போயிருப்பாங்க. 1000 பேரு அதுக்கு வந்து ஜாலரா அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ விஜயே பேசினாரு சன் நியூஸ்ல. நான் கேட்டேன், விஜய நான் குறை சொல்ல மாட்டேன், மோசடி பேர் வழிங்கிற வார்த்தையில விஜய நான் விமர்சிக்க மாட்டேன். அது நியாயம் இல்ல, சரியானது இல்ல. ஆனா அவர் உள்ளாட்சியை வச்சு தன்னை சக்தின்னு சொல்றது மோசடி. உள்ளாட்சி தேர்தல் மையமா வச்சு தன்னை சக்தின்னு விஜய் சொல்றது மோசடி, ஃப்ராடுத்தனம். ஒரு புறம் வந்து இது பிஜேபியோட ஆதரவோடு தான் விஜய் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறார். பல்வேறு மத்தியில இல்ல மனச்சாட்சியோட நியாயமா சொல்லணும். இல்லங்க, அதெல்லாம் அவரு அரசியல் களத்துக்குள்ள வந்து தனக்கு என்ன கிடைக்கும்னு பாக்குறாரு. அவர் இண்டிபெண்டா தான் வராரு. இதெல்லாம் சும்மா தேவையில்லாம நாம் விஜயனை விமர்சிப்பாங்க. உண்மையோடு நியாயமாட்டும் நாணயத்தோடும் தரவுகளுடன் தான் விமர்சிப்பேன். இதெல்லாம் விஜய நம்பி இருக்கக்கூடிய அவரோட செய்தி தொடர்பாளர்கள் அவங்க யாருமே வந்து என் தரவுகள் முன்னாடி நிற்க முடியாது. அதே வேளையில பி டீம் நான் சொல்லவே மாட்டேன். அவர் வளர்றதுக்கு முயற்சி பண்றாரு. யாரும் அவங்க வளர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி அஜித்தோ சூர்யாவோ வளர்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்லும் போது தீயில குதிச்ச மாதிரி அவ்வாவான்னு மண்மண்ணு ஆட்களை தூண்டி விட்டு பேச வைக்கிறாங்க. அதுதான் எனக்கு அவங்கள்ட்ட வருத்தமே தவிர என்னோட இதுல 2004 அவங்க இல்ல, சீன்ல இல்ல. எனக்கு 2026 1-to-1 ஸ்ட்ராட்டஜி தான். திமுக அணி அப்படியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1967ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜ் 57, 62, 67 காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் இருந்தாங்க. காமராஜ் இணையான தலைவர் இல்ல, மற்ற பல தலைவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து பேரறிஞர் ராஜாஜி, கம்யூனிஸ்டுகள், ஐயா தமிழர் தந்தை ஆதித்தனார், மூக்கையா தேவர், சோசியலிஸ்டுகள், டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக் வட தமிழகத்தில் அட்டவணைப்புரி மக்களை பிரதிநிதிப்படுத்திய ஒரு கட்சியும் அந்த கூட்டணியில் இருந்து சோசியலிஸ்டுகள், மாப்போசி எல்லாம் சேர்ந்து எடுத்து ஒரு ஒன் டு ஒன் கொண்டு வந்து காமராஜரை தோக்கடிச்சாங்க, காங்கிரஸை தோக்கடிச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திமுக அணி இன்டாக்டா இருக்குன்னு தான் நான் கணிக்கிறேன். ஸ்டாலின் ரொம்ப ப்ரூடன்ட் பொலிட்டிஷியன், வெற்றி பெற்ற அணி, பலன் தெரியாமலே வெற்றி பெற்ற அணி, அதனால காம்பினேஷனோட இருப்பாங்க, கெமிஸ்ட்ரியோட இருப்பாங்க. அது இன்டாக்டா இருக்குன்னு நான் கணிக்கும் போது அதற்கு எதிராக ஒரு 1-to-1 தான் கொண்டு வர முடியும். அந்த 1-to-1க்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி கூட எனக்கு அந்த 1-to-1க்காக வேணும்னு நான் கருதுறேன். இப்போ 15% தான் எடுப்பாரு. ஆனா அவருக்கு 1 இயர் விழாவில் கொண்ட ஆதரவுல 15% எடுப்பாரு. அவங்களும் திமுக அணியை தோக்கடிக்கிறதுக்கு தேவைப்படுவாருன்னு நான் கணக்கு போடுறேன். அதுல விஜய் இடமே இல்லை. அவர் 26 வந்து பலத்தை நிரூபிக்கிறாரு. அப்ப என்ன பொறுத்தவரை விஜய் எனக்கு ஃபேக்டரும் இல்ல, மேட்டரும் இல்ல. அவரை பற்றி நான் விமர்சிக்கவும் வேண்டாம். அவருக்கு நான் பாசிட்டிவும் இல்ல, நெகட்டிவும் இல்ல. ஆனா அவர் வந்து ஒரு சிலரை தூண்டி விட்டு அஜித் வருவாருன்னு சொன்னா அவங்களுக்கு உடனே கும்பி எரியுது, குடல் காயுது, வன்மமா பேசுறதுன்னு கீழ்த்தரமான அரசியல விஜய் தரப்பு பண்றாங்க. அரசியல் களத்துக்கு யாரும் வரலாங்கிறத அறிக்கையை விஜய் விட்டா இது வந்து கிளியர் ஆகும். நான் மட்டும் இல்ல, விஜயும் வரலாம், சூர்யாவும் வரலாம் அப்படின்னு விட்டுட்டா இந்த மேட்ரு கிளியர் ஆயிரும். அவர் ஏன் இப்படி ஒரு சிலரை தூண்டி விட்டு அஜித் வராருன்னு சொன்னாலே அது வன்மானி பேசுறது ஜனநாயகம் அல்ல, ஜனநாயக நெறிமுறைக்கு தவறானது. அதை விட்ரா பண்ணுங்கன்னு சொல்லும் போது கூட அவர் தூண்டி விடப்பட்ட நபர் அதை விட்ரா பண்ணலன்னா அஜித் இதுல கீழ்த்தரமா செயல்படுறாரு. அஜித் இதை கிளியர் பண்ணணும். யார் வேணாலும் வரலாம் ஜனநாயக நாட்டுல. நான் வந்த மாதிரி அஜித்தும் வரலாம், விஜய் இதுல கிளியர் பண்ணணும். நான் வந்த மாதிரி அஜித்தும் வரலாம், சூர்யாவும் வரலான்னு யார் வேண்டுமானாலும் வரலாங்கிறத விஜயை விளக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி.